இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிசனர்ஸ் ஆஃப் லவ். இந்த டேர்ம் சொன்னது நான்சி ஃபோல்பர். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஒரு உமன் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் என்ன வேலைலாம் செய்றாங்க? ஹவுஸ் ஹோல்ட் மெயின்டெனன்ஸா, சைல்டு கேர், எல்டர் பீப்புளை பார்த்துக்கிறது, அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தர்றது, சிஸ்டர் பிரதர். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஹஸ்பண்ட் கிட்ட காசு வாங்கிப்பாங்க, அந்த காசை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் மட்டும் தான். இது ஒன்று நீங்கள் பிரிச்சுன்னா நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹவுஸ் ஹோல்டு எடுத்தீங்கன்னா குக்கிங் வருமா, கிளீனிங் வருமா, வாஷிங் வருமா, அயனிங் கிளாத்ஸ் வருமா, இந்த ஒரு டேர்மை நீங்கள் பிரிச்சுன்னா நிறைய வரும். இப்போ கிளீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஸ்வீப் பண்ணணும், மாப்பிங் பண்ணணும், டஸ்டிங் பண்ண நிறைய இருக்குல்ல. இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களே. ஸோ கண்டிப்பாக ஆவரேஜா மினிமல் ஒரு நாளைக்கு 7 hours வருமா. ஸோ இவ்வளோ போடுற ஹார்ட் ஒர்க்கை இந்த உமன் வந்து நர்சிங்ல பண்ணாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லையோ நர்சிங் ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்கில் இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். அப்போ இவ்வளோ லேபரை வந்து எக்கனாமிக் போடாமல் வீட்டுக்குள்ளேயே இந்த லேபர் போடுறாங்களே, அதுக்கு என்ன ரீசன்? தே ஆர் தி பிரிசனர்ஸ் ஆஃப் லவ். அந்த வீட்டு மேலே இருக்கிற எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு, சொசைட்டி கொடுத்த டியூட்டி, அதுக்குள்ளே நான் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஃபுல் லேபரும் அந்த வீட்டுக்குள்ளவே எந்த விதமான ஃபினான்ஷியல் ரெகாக்னிஷனும் சோஷியல் ரெகாக்னிஷனும் இல்லாமல் லைஃப் முடிச்சுக்கிறாங்களா? ஸோ லவ்வில் பண்ணியிருந்தாலும் இதுவும் என்னது, ஒரு லேபர் தானே. என்ன லேபர்? கேர் லேபரா. பட் இந்த லேபர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சோஷியலையும் பண்ணுறது இல்லை, ஃபினான்ஷியலையும் ரெகனைஸ் பண்ணுறது இல்லை. இப்போ என்ன உருவாக்குது? ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி உருவாக்குதா? இந்த இன்இக்வாலிட்டி எப்படி சரி பண்ணலாம்? இந்த ஆர்டிக்கல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க் பற்றி நான் ஒன்லைனில் சொல்லிடுறேன், அப்போ தான் நீங்கள் யோசிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க். ரெகாக்னைஸ், ரெடியூஸ், ரீடிஸ்ட்ரிபியூட், ரெப்ரசென்ட். திஸ் இஸ் தி ஃப்ரேம் ஒர்க். ஆல்மோஸ்ட் மைண்டில் ஆன்சர் வந்திருக்கும். நான் ஒவ்வொரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிங்க் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ரெகாக்னைஸா. ஒரு ஓன் பண்ணுற அந்த கேர் லேபர் முதல்ல என்ன பண்ணுங்க, அக்னாலேஜ் பண்ணுங்க. அக்னாலேஜ் பண்ணுறதுனா என்ன? அவங்க பண்ணுற ஒர்க்கில் ஒரு எக்கனாமிக் லேபர் இருக்கும்ல, அது எவ்வளோ வேல்யூ. இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் படி குக் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு, நர்சிங் வேலை பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்தா ஒரு வேல்யூ வரும்ல. ஸோ ஒவ்வொரு உமனும் ஒர்க் பண்ணுறது ஆவரேஜாக ஒரு 7 hours வச்சுக்கலாம். இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அவங்க பண்ணுறாங்க. அந்த வேல்யூவை இந்தியாவோட ஜிடிபியில் ஆட் பண்ணி வருஷம் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் இந்தியாவோட கேர் லேபர் வேல்யூ இவ்வளோ அமௌண்ட், ஜிடிபியில் இவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோக்கு யோசிக்க முடியுதா? இந்த 1 yearல எல்லா பெண்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்களே, இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தா இவ்வளோ கோடி வரும் அப்படின்னு நீங்கள் கேர் லேபரை வேல்யூ பண்ணிங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? நியூ ஸ்டார்ட் அப்ஸ் வரும். ஓகே, அப்போ குக்கிங்கில், க்ளீனிங்கில், வாஷிங்கில் இந்தியாவில் மட்டுமே இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? இதை ஒரு ஸ்டார்ட் அப்பாக உருவாக்கலாம், ஒரு பிஸ்னஸாக உருவாக்கலாம். லாஜிக் புரியுதா? ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது, ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? நிறைய பிஸ்னஸில் உருவாகும். நிறைய பிஸ்னஸ் உள்ள வந்துச்சுன்னா, நிறைய பிஸ்னஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இதில் வந்துருச்சுன்னா பெண்களோட டைம் என்ன ஆகும்? சேவ் ஆகுமா? அப்போ கேர் லேபர்னு ஒரு எக்கானமி உருவாகுது, அதுக்கு ஒரு அமௌண்ட் வேல்யூ உருவாகுது, ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகுது, பெண்களுக்கு டைமும் சேவ் ஆகுது. அந்த டைம் சேவ் என்ன பண்ணலாம்? அவங்க படிச்ச டிகிரிக்கு போய் ஒர்க் பண்ணலாம். எக்கானமி என்ன ஆகும்? பூஸ்ட் ஆகும். உமன் ஆல்சோ கெட்டிங் ஃப்ரீ ஃப்ரம் ஹோம். சரி, ஓரளவுக்கு புரியுதா? சில பேர் வந்து கன்சர்வேட்டிவ் வச்சிருப்பீங்க, பட் இந்த ஆங்கிள் யோசிங்க. குக் பண்ணுறதுல, க்ளீன் பண்ணுறதுல, கேர் கிவிங்கில் எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் அப்ஸ் பிஸ்னஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும்ல. ஒரு வீடு என்ன பண்ணுதுன்னா அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. குக்கிங்க்கு, கிளீனிங்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? காசு தராங்க. ஒரு வேல்யூ ஆகும்ல, செலவாகும்ல. இன்னொரு வீட்டில் இருக்க உமன் வந்து அவங்ககிட்ட சம்பளம் கம்மி, அதனால இந்த லேபர் அவங்களே பண்ணுறாங்க. பட் இந்த வீட்டுக்கு தெரியும் இவ்வளோ அமௌண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க? சேவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒர்க்குக்கு போல தான், பட் இது எல்லாத்துக்கும் காசு இருக்குது, வேல்யூ இருக்குது, அது அவங்களே பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். லாஜிக் புரியுதா? டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா அந்த காசுக்கு அந்த கேர் ஒர்க் பண்ணுற கம்பெனி கொடுத்துட்டு, பிஸ்னஸ் கொடுத்துட்டு ஒர்க்குக்கு போகலாம். இல்லை ஒர்க் போல, இதே ஒர்க் நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது மக்களுக்கு வீட்டில் இருக்கவங்க என்ன தெரியும்? இவ்வளோ காஸ்ட் ஆஃப் லேபர் அவங்க பண்ணுறாங்க. அவங்க லேபர் என்ன ஆகும்? இது வரைக்கும் இன்விசிபிளாக இருந்தது விசிபிளாக தெரியும், வேல்யூ தெரியும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அடுத்த கொஸ்டின், ஜிடிபியில் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது? கவர்மெண்ட் யூஸ்வலாக சர்வே எடுக்குமா, என்எஸ்எஸ்ஓ. அந்த சர்வேல இன்னும் எக்ஸ்ட்ரா சில கொஸ்டின்ஸ் கேட்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற மென், உமன் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ டைம் மாடியூலை கால்குலேட் பண்ணணும். ஒரு உமன் வந்து ஒரு நாளைக்கு குக்கிங், கிளீனிங், சைல்டு கேர் இதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த டைம் நோட் பண்ணிக்கணும். அதே வீட்டில் மென் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். டேட்டா இல்லாமல் பாலிசி உருவாக்க முடியாது. இப்போ செகண்ட் ஸ்டெப், ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜா 7 hours ஒர்க் பண்ணுறாங்க வச்சுக்கலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இந்த ஹவர்ஸை குறைக்கிறதுக்கான பாலிசி கொண்டு வரலாம். செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு? ரெகனைஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் 7 ஹவர்ஸ்லேருந்து 10 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, ரெகனைஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த டேட்டாவை பார்த்து கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 10 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் தண்ணி பிடிக்கிறதே போயிடுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் டேப் கனெக்ஷன் தரலாம். அப்போ இந்தியா முழுக்க டேப் கனெக்ஷன் வீட்டில் வந்துருச்சுன்னா ஒரு 2 hour ஆகும், சேவ் ஆகும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பாலிசி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம், அடுத்த 2 yearsக்கு அப்புறம் மறுபடியும் சர்வே எடுக்கணும். அந்த சர்வேல அகைன் கொஸ்டின் கேட்கணும். ஸோ டைம் மாடல் கொஸ்டினை வந்து ரியல் டைமாக ட்ராக் பண்ணணும். ஏன்னா பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண அடுத்த வருஷம் நீங்கள் சர்வே எடுக்கும்போது, ஹவுஸ் ஹோல்ட் சர்வே எடுக்கும்போது உங்கள் டைம் எவ்வளோ கேட்கும்போது 7 hours ஆகணும், குறைஞ்சிருக்கணும். குறைஞ்சிருந்துச்சுன்னா we are doing great job. ஸோ ரெகனைஸ் பண்ணியாச்சு, ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். எப்படி பண்ணலாம்? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டா? எல்லார் வீட்லேயும் வந்து தண்ணி வரணுமா, இது ஒரு டேப் போடுறோமா? அண்ட் ரொம்ப முக்கியமானது, கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னு அர்த்தம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சென்ட்ரல் லெவலில் சைல்டு கேர் சென்டர்ஸ் ஒன்று உருவாக்கணும், எல்டர் சப்போர்ட் சென்டர்ஸ் உருவாக்கணும். அப்போ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 2% காசை இந்த கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பெண்களோட ஒர்க் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சம் குறையும். மீனிங் புரிஞ்சா? 2 முடிச்சிருக்கோம். ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒர்க்கை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதாவது தண்ணி குடிக்க போறாங்களா, வீட்டில் டேப் வச்சாச்சா, ஒர்க் குறையுதா, அடுத்த சில எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கா, குழந்தை பார்த்துக்கணுமா, கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு பாலிசி போட்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குது. அப்போ பெண்கள் பண்ண ஒர்க்கை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடலை உருவாக்கணும். கரெக்டாக உருவாக்க கேர் லேபர் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், ரெப்ரசன்டேஷன். உண்மையாகவே இந்த இன்இக்வாலிட்டி சரி பண்ணணும்னா, ஜெண்டர் லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் வரும்னா, இந்த பாலிசி டெசிஷன் மேக்கிங்ல யார் இருக்கணும், பெண்கள் இருக்கணும். கேர் லேபர்ல ஒரு எக்கனாமி உருவாக்க போறீங்கன்னா அந்த எக்கனாமியோட பாலிசி டெசிஷன்ல இருக்கணும், பெண்கள் இருக்கணும். ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் பத்தி நம்ம ஏன் இப்போ பார்க்குறோம், 2025 பட்ஜெட்ல முக்கியமான யூனிக் பாயிண்ட் ஜெண்டர் பட்ஜெட்டிங். லாஸ்ட் இயரோட அதிகமான காசு பெண்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. டோட்டல் பட்ஜெட்ல 8.8% யாருக்கு, பெண்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அதிகமாக இருக்கு. பட் எங்க அதிகமாக இருக்கு, கேர் லேபர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிருக்கணும். இந்த ஃபியூச்சரிஸ்டிக் விட்டுட்டு கரீப் கல்யாண், அன்ன யோஜனா, இன்னும் சாப்பாடு அதிகமாக எக்ஸ்ட்ரா தரலாம். ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல தான் அதிகமான காசு போட்டுருக்காங்க தவிர நியூ ஃபியூச்சரிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ இவரால் கம்பேர் பண்ண முடியுதா, இந்த ஸ்கீம்ல அலோகேட் பண்றது முக்கியம் தான். பட் அதே அமௌண்ட்டை இந்த கேர் லேபருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம், இந்தியாவில் பாதிக்கு பாதி பெண்கள் இந்தியாவோட எக்கனாமிக் ஃபோர்ஸா லேபர் ஃபோர்ஸா மாறாம இருக்காங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, பிரிசனர்ஸ் ஆஃப் லவ். அப்போ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பாதி பேர் என்ன பண்ணலாம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் உள்ள கொண்டு வந்திருக்கலாம். என்ன எக்கனாமியாக இருக்கும், பூஸ்டாக இருக்கும். சரி, உங்களுக்கே தெரியும்ல 7 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப கம்மி தானே. ரியாலிட்டியில் இருக்கும் 17 to 19 ஹவர்ஸ். ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது அவங்க தான், லேட்டாக தூங்குறது அவங்க தான். உடலுக்கு யோசிக்க முடியுதா, நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா வீட்டு ஒர்க்கையும் முடிச்சிடணும், ஏர்லி மார்னிங் எழுந்து அண்ட் ஒர்க்குக்கும் போயிட்டு திரும்பி வரணும். அப்போ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணீங்கன்னா பெண்களுக்கு ஒரு நாளைக்கு ஹவர்ஸே பத்தாது. டைம் பாவர்ட்டி. இந்த டைம் பாவர்ட்டி இன்னும் கொஞ்சம் நீங்கள் லோ இன்கம் ஃபேமிலிக்கு போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் வருமானம் கம்மியாக இருக்கும், பெண்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒர்க்குக்கும் போவாங்க, வீட்டு வரைக்கும் போவாங்க, டைம் இருக்காது. டைம் பவர்ட்டி. ஸோ பெண்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற ஃப்ரீ டைம் கிடையாது. ஒருவேளை ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, கரியர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, எக்ஸ்ட்ரா எஜுகேஷன், அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடையாது. அவங்களோட ஹாபிஸ்க்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு, செல்ஃப் கேருக்கு, இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்கல, டைம் கிடைக்கல. அப்போ அந்த டைம் பவர்ட்டி சரி பண்ணணும்னா ஒரே விஷயம், இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ரீடிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்ல, அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணணும். கவர்மெண்டோட பாலிசியில் முக்கியமாக லேபர் பாலிசியில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரணும். அதாவது ஒர்க் பண்ணுற டைம் இருக்குல்ல, அந்த டைமிங்கில் ஃப்ளெக்சிபிள் டைமிங் உருவாக்கணும். மென்னும் சைல்டு கேர் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் டைமிங் உருவாக்கணும். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ், ஃப்ளெக்சிபிள் ஃபேமிலி லீவ் இது உருவாக்குனா தான் ஒர்க் என்ன ஆகும், ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும்.